திராவிட சித்தாந்தம் என்பது இந்துத்துவ கருத்தியலுக்கு எதிரானது. இந்த மாநாடு என்ன சொல்றதுன்னா, திராவிடத்தை அழிக்க முருகா வேலேந்தி வா அப்படி ஒரு வாசகத்தோடு தான் இந்த மாநாட்டை நடத்துறதுக்கு அந்த சக்திகள்லாம் முன்முனைப்பா தீவிரம் காட்டுறாங்க. தந்தை பெரியார் அவர்களையும் அறிஞர் அண்ணா அவர்களையும் கடுமையாக விமர்சித்து அந்த திரை ஓட்டம் ஓடிக்கிட்டே இருக்குது. இதையெல்லாம் அமைதியாக இந்த அதிமுக மாஜி அமைச்சர்கள் பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா அதிமுக அப்படின்னாலே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அப்படிதான் அந்த பேரை வந்து இது வரைக்கும் உச்சரிச்சிட்டு இருக்காங்க. இது என்ன இந்த மாதிரி காட்சியெல்லாம் வந்திருக்கு, நீங்க எப்படி ஏத்துக்கிட்டீங்க, எதை பத்தி ஒரு வாய் திறக்கவே இல்லை. இந்த நிகழ்ச்சி முடிந்து ஒரு 24 மணி நேரம் கூட தாண்ட கிடையாது. அதுக்குள்ள பாத்தீங்கன்னா கோவையில RSS ஓட நூற்றாண்டு விழாவை பேரூர் கல்லூரியில கொண்டாடுறாங்க. அந்த விழாவில அதிமுகவுடைய முன்னாள் முக்கிய அமைச்சர் SP வேலுமணியும் அவருடைய அண்ணன் அன்பரசன் இருவரும் கலந்துகிட்டு எடப்பாடி பழனிசாமி டம்மியாக்கி விட்டு அந்த இடத்தை கைப்பற்ற SP வேலுமணி முயற்சி செய்கிறார். அதை RSS மூலம் நிகழ்த்ததான் RSS அதிமுகவுக்கு அடிமையாக்கும் பணியிலே இந்த மாஜி அமைச்சர் ஒன்னா செயல்படுறாங்க. இதுல எடப்பாடிக்கு எந்த பங்கும் இல்லைன்னு ஒரு தரப்பும், இன்னொரு தரப்பு என்ன சொல்றாங்க, இல்ல எடப்பாடி முதல் தூது அனுப்பியிருக்காரு, பின்னாடி அவரும் அங்கதான் போவாரு. ஏன்னா RSS கருத்தியலோட இன்றைய அதிமுக, பழைய அதிமுக வேற, இன்றைக்கு இருக்க அதிமுக எந்த வகையிலும் வேறுபடவில்லை. எடப்பாடியை கவிழ்க்க RSS கைகோர்க்கும் அதிமுக பிரமுகர்கள். இதுதான் இப்ப 2 நாளா தமிழ்நாட்டுல ஹாட்ஸ்பாட் அந்த மாதிரி வேகமா பரவிட்டே இருக்குது. என்ன அப்படின்னு செய்தி பாத்தீங்கன்னா, ஜூன் 22 அன்னைக்கு பாத்தீங்கன்னா முருகர் மாநாடு மதுரையில் நடத்துறாங்க. யார் நடத்துறாங்கன்னா பாஜக சார்பில் நடத்துறாங்க. ஆனா பாஜகங்கிற பேர் நேரடியா எல்லாத்தையும் கூட இருக்க இந்து அமைப்புகள் பேர்ல தான் நடத்தப்படுது. அந்த மாநாடு நடத்தக்கூடாதுன்ட்டு இங்க இருக்க ஜனநாயக, இடதுசாரி மற்றும் முற்போக்கு அமைப்புகள், திராவிட சக்திகள் அப்படின்னு நம்ம அதையும் குறிப்பா தெரிஞ்சு வச்சுக்கோங்க, அவங்க அனைவரும் எதிர்த்து தெரிவிக்கிறாங்க. ஏன்னா திராவிட சித்தாந்தம் என்பது இந்துத்துவ கருத்தியலுக்கு எதிரானது. இந்த மாநாடு என்ன சொல்றதுன்னா, திராவிடத்தை அழிக்க முருகா வேலேந்தி வா அப்படி ஒரு வாசகத்தோடு தான் இந்த மாநாட்டை நடத்துறதுக்கு அந்த சக்திகள்லாம் முன்முனைப்பா தீவிரம் காட்டுறாங்க. ஆகவே இந்த மாநாட்டுக்கு எப்படியாவது அனுமதி மறுக்கணும்னு தமிழ்நாடு அரசு முடிஞ்ச அளவுக்கு முயற்சித்து பார்த்தும் முடியல. ஒரு கடத்துல அனுமதி கொடுக்குறாங்க. இந்த மாநாடு நடைபெறும் பொழுது இது திராவிடத்தை அழிக்குங்கிற வார்த்தை அரசியல் சார்ந்தது. ஆனா அந்த மாநாடு அவங்க என்னங்கிறாங்கன்னா, வெறும் இது கலாச்சார, பண்பாடு, மதம் சார்ந்தது, எல்லோருக்கும் மத உரிமை உண்டு, நாங்களும் மாநாடு நடத்த சொல்லிக்கிட்டே அரசியல் பேசுறாங்க. அப்போது கூட இந்த மாநாட்டுல அரசியல் பேசக்கூடாதுன்னு வெளியே இருந்து பல அழுத்தம் வருது. இதை தாண்டி அந்த மாநாடு நடக்குது. மாநாட்டுல என்ன தீம்னா, திராவிடத்தை வேறு இருக்கு அப்படிங்கிற வார்த்தை தான் தீமா போட்டிருக்காங்க. அந்த மாநாட்டுல அதிமுகவோட மாஜி அமைச்சர்கள் 4 பேர் கலந்துக்கிறாங்க. நமக்கு நல்லா தெரியும், தெர்மோகோல் புகழ் செல்லூர் ராஜு, கடம்பூர் ராஜு போன்ற அதிமுகவோட மாஜி அமைச்சர்கள்லாம் அந்த கூட்டத்துல முன்வரிசையில உட்கார்ந்து அந்த முருகர் மாநாட்டை பார்வையிட்டு இருக்காங்க. அந்த முருகர் மாநாடு முழுக்க திராவிட கருத்தியல் சித்தாந்தத்துக்கு எதிராக எடுக்கப்பட்ட ஒரு குறும்படம், ஒரு சின்ன ரீல் வந்து வெளியிடுறாங்க. அதை உட்கார்ந்து பார்த்திருக்காங்க. அந்த ரீல்ல என்ன இருக்குன்னா, முக்கியமா தந்தை பெரியார் அவர்களையும் அறிஞர் அண்ணா அவர்களையும் கடுமையாக விமர்சித்து அந்த திரை ஓட்டம் ஓடிக்கிட்டே இருக்குது. இதையெல்லாம் அமைதியாக இந்த அதிமுக மாஜி அமைச்சர்கள் பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா அதிமுக அப்படின்னாலே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அப்படிதான் அந்த பேர் அவங்க இது வரைக்கும் உச்சரிச்சிட்டு இருக்காங்க. அது பெயர் சொல்லா இருக்கலாம், இல்ல வினை சொல்லா இருக்கலாம். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அவங்க கட்சி பேர்லயே அண்ணாவும் இருக்கிறாரு, திராவிடமும் இருக்கிறாரு. ஆனா நடந்த மாநாடு எதை ஒட்டி முருகர் மாநாடு என்ற போதும் திராவிடத்தை அழிக்க அப்படிங்கிற வார்த்தை இருக்குது. அப்ப கலந்துகிட்ட போதே பிரச்சனை வருது. கூடுதலா இந்த திரையில ஓடுன இந்த காட்சிகள் எல்லாமே அண்ணாவுக்கு பெரியாருக்கு எதிராக இருந்ததுனால இந்த அதிமுக அமைச்சர் அமைதியா வெளியே வந்துட்டாங்க. வெளியே வந்தோடனே பத்திரிகையில கேட்கறாங்க, இது என்ன இந்த மாதிரி காட்சி எல்லாம் வந்திருக்கு, நீங்க எப்படி ஏத்துக்கிட்டீங்க? எதை பத்தி ஒரு வாய் திறக்கவே இல்லை. இந்த நிகழ்ச்சி முடிந்து ஒரு 24 மணி நேரம் கூட தாண்ட கிடையாது. அதுக்குள்ள பாத்தீங்கன்னா கோவையில RSS ஓட நூற்றாண்டு விழாவை பேரூர் கல்லூரியில கொண்டாடுறாங்க. பேரூர் அடிகளார் வந்து அதை நடத்தி வைக்கிறாரு. அந்த விழாவில அதிமுகவுடைய முன்னாள் முக்கிய அமைச்சர் SP வேலுமணியும் அவருடைய அண்ணன் அன்பரசன் இருவரும் கலந்துகிட்டு RSS ஓட தலைமை கிட்ட என்ன பண்றாங்கன்னா, ஒரு வேலை கொடுத்து வாழ்த்து சொல்லி அவங்ககிட்ட ஆசி வாங்குறாங்க. இதுவும் பெரிய கான்ட்ரோவர்சி உருவாக்குது. ஏன்னா முதல் நாள் தான் அங்க பாத்தீங்கன்னா அவங்க அண்ணாவையும் பெரியாரையும் திட்டுறாங்க. அதை பார்த்துட்டு அமைதியா வந்திருக்கீங்க. இன்னைக்கு பார்த்தா திராவிடத்துக்கு நேர் எதிர் கருத்தியல் கொண்ட இந்த RSS கூட்டத்துல அதிமுக முன்னாள் அமைச்சர் வேலுமணி கலந்துகிட்ட வச்சு பரவலா இந்த அரசியலோட்ட என்ன சொல்றாங்கன்னா, எடப்பாடி பழனிசாமி டம்மியாக்கி விட்டு அந்த இடத்தை கைப்பற்ற SP வேலுமணி முயற்சி செய்கிறார். அதை RSS மூலம் நிகழ்த்ததான் RSS அதிமுகவுக்கு அடிமையாக்கும் பணியிலே இந்த மாஜி அமைச்சர்கள் ஒன்னா செயல்படுறாங்க. இதுல எடப்பாடிக்கு எந்த பங்கும் இல்லைன்னு ஒரு தரப்பும், இன்னொரு தரப்பு என்ன சொல்றாங்க, இல்ல எடப்பாடி முதல் தூது அனுப்பியிருக்காரு, பின்னாடி அவரும் அங்கதான் போவாரு. ஏன்னா RSS கருத்தியலோட இன்றைய அதிமுக, பழைய அதிமுக வேற, இன்றைக்கு இருக்க அதிமுக எந்த வகையிலும் வேறுபடவில்லை.
இதுக்கு முன்னாடி கூட அமித்ஷா என்ன சொல்றாருன்னா, சமஸ்கிருதம் தான் அனைத்துக்கும் தாய்மொழி, ஆங்கிலத்தில் பேசுவது அவமானம், அவங்க தாய்மொழியில பேசுங்கிறாங்க. அதை பத்தி கருத்து கேட்ட கூட எடப்பாடி பழனிசாமி தாய்மொழியில பேசினா நல்லதுன்னு சொன்னார். அவ்வளவுதான், நம்ம தமிழ் பத்தி எதுவும் சொல்லல, ஆனா அதை அப்படியே விட்டுருவோன்னு எடப்பாடி இந்த கழுவுற மீன்ல நழுவுற மீன் அப்படி நழுவி போனாரு. அதே போலதான் இந்த முருகர் மாநாடாகட்டும், அடுத்து இந்த RSS உடைய நேரடி சந்திப்பு நிகழ்ச்சி, SP வேலுமணி நிகழ்வு, இது அனைத்தும் எடப்பாடிக்கு தெரிஞ்சுதான் நடக்குது. இன்னொரு தரப்பும் வாதப்படுறது பயங்கரமா போயிட்டு இருக்கு. நம்ம இப்ப என்ன கூர்மையா கவனிக்கணும்னா, இந்த RSS அமைப்பை அதிமுக ஏற்றுக்கொள்கிறா. ஏன்னா திராவிட கழகம் திமுக RSS எதிரான நிலைப்பாடு ரொம்ப வலுவா இருக்காங்க. அப்ப இதுக்கு முன்னாடி அதிமுக தொடங்கப்பட்ட 1922 ஆரம்பிச்சு இது வரைக்கும் நடந்த நிகழ்வு பாத்தீங்கன்னா, அதிமுக முதல் தலைவராக இருந்த எம்ஜிஆர் அவர்கள் RSS அமைப்பை முழுமையாக ஏற்றுக்கொண்டார்னா இல்லை. அவர் பல நேரங்களில் சட்டமன்றத்தை அதை கடுமையாக விமர்சிச்சிருக்காரு. இந்துத்துவ கருத்தியலை ஏற்றுக்கொள்ள அவருக்கு சில கடவுள் நம்பிக்கை இருந்து அதை நம்ம மறுக்கல. அதே நேரத்துல 1982 மார்ச் மாதம் இந்து முன்னணி ஒரு பேரணி நடத்த அனுமதியை பற்றி பேசும் பொழுது அதை சட்டமன்றத்தில் விவாதத்துக்கு வருது. அந்த விவாதத்துல அன்றைய முதல்வர் எம்ஜிஆர் அவர்கள் என்ன சொல்றாருன்னா, இந்து முன்னணி நடத்த போகிற இந்த பேரணியால என்ன இந்துக்களுக்கு நன்மை வந்துற போது இதெல்லாம் மத பிரச்சனை தான் உண்டாக்கும். அதனால இந்த பேரணிக்கு நாம் ஒத்துக்கொள்ள போவதில்லை, மக்கள் ஒன்றாக இருக்க மத சார்பற்ற ஒரு அரசு தான் நாம் அப்படின்னு தெளிவுபடுத்துறாரு. இந்த கருத்துக்கு RSS அமைப்பு கடுமையா எதிர்வினையாற்றி பல பக்கங்கள் எழுதி இருக்குது. அதன் தொடர்ச்சியாக 1983 எம்ஜிஆர் அவர்கள் டெல்லிக்கு போறாரு. டெல்லிக்கு போகும்போது அவர் டெல்லியில தமிழ்நாடு இல்லத்திலிருந்து புறப்பட்டு மத்திய அமைச்சர்களை சந்திக்க போகும்போது நடுவுல RSS சார்ந்த சில நபர்கள் இந்து மஞ்ச் அப்படிங்கிற பேர்ல வழிமறைச்சு எம்ஜிஆர் ஒழிக நீ RSS காரர்களை சுட்டுக்கோடுன்னு கடுமையான குற்றச்சாட்டை வச்சு பிரச்சாரம் பண்றாங்க. இது குறித்து எம்ஜிஆர் அவர்கள் அதே நாளில் பேட்டி தர்றார். அந்த பேட்டில என்ன சொல்றாருன்னா, எனக்கு RSS பத்தி ஒன்னும் தெரியாது, ஆனா இன்னைக்கு நான் தெரிஞ்சுக்கிட்டேன், என் முன்னாடி நின்று கத்தி கூச்சல் போட்ட இது ஒரு பயங்கரவாத செயல் மாதிரி தெரியுது. இந்த அமைப்பு நம்ம நாட்டுக்கு தேவை. ஏன்னா நம்ம நாட்டுக்கு நல்லது செய்யறதுக்கு ஏற்கனவே பல அமைப்புகள் இருக்குது. NCC சார்னர் படி இப்படி மாணவர்களை வழிநடத்த இருக்குது. அதனால இந்த மாதிரி அமைப்புகள் நாட்டுக்கு தேவையில்லைன்னு நான் கருதுறேன் அப்படின்னு ஒரு கருத்தை 1983 பிப்ரவரி மாதம் எம்ஜிஆர் அவர்கள் வெளியிட்டிருக்காரு. இது பத்திரிகை செய்தா இருக்கு. இந்த வகையில எம்ஜிஆர் அவர்கள் அவர் இறக்கும் வரைக்கும் RSS பேரணிக்கு எந்த அளவும் அனுமதி தரவில்லை. அதை தாண்டி சில பேரணி நடந்திருக்கு. எதுனா இந்த விநாயகர் சதுர்த்தி, ராமநவமி இப்படியாப்பட்ட கொண்டாட்டங்கள்ல இந்துத்துவ கருத்தியலோட அவங்க சேர்ந்து பயணிக்கலாம் தவிர தனித்த தன்மையாக ஒரு பேரணி நடத்துறதுக்கு அனுமதி தரல. இது வரலாற்று பதிவு. அதே போல அம்மையா ஜெயலலிதா காலத்திலும் மீண்டும் RSS இங்க களமிறக்க பாக்குறாங்க. அதன் காரணமாக 2003 RSS என்ன பண்றாங்கன்னா, நாங்க ஒரு பேரணி நடத்த அனுமதிக்கு போறாங்க. அம்மையா ஜெயலலிதா கடுமையா மறுக்கிறாரு. பின்னாடி சில உயர் நீதிமன்ற உச்ச நீதிமன்ற தீர்ப்புனால சில பேரளவுக்கு நடக்குது. அதே போல 2013 RSS என்ன சொல்றாங்கன்னா, ராஜேந்திர சோழனுக்கு நாங்க விழா எடுக்க போறோம், அவரு ஆண்டு 1000 வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி ஒரு அஜெண்டா முன் வச்சு அதனுடைய இந்துக்களை ஒன்று சேர்ந்து கூக்கல் வைக்கும் பொழுது அந்த பேரணிக்கு கடுமையாக தடை விதிக்கிறார் அம்மையா ஜெயலலிதா. ஜெயலலிதா தடை வைத்து உயர் நீதிமன்றத்துக்கு போறாங்க. உயர் நீதிமன்றம் என்ன சொன்னா, பரவாயில்ல அந்த பேரணிக்கு பாதுகாப்பு கொடுங்கன்னு சொன்ன போது அதை மறுத்து தமிழ்நாடு அரசு, யாரு ஜெயலலிதா தலைமையிலான தமிழ்நாடு அரசு உச்ச நீதிமன்றத்துக்கு சென்று இதுக்கு தடை வாங்க முயற்சிக்குது. ஆனா உச்ச நீதிமன்றம் தடை தரல. இருந்த போதுல அந்த பேரணி நம்ம சொல்லுவோம் ஒரு அடைக்கப்பட்ட இடத்துல, அப்படி எந்த இடத்துலயும் அந்த கருத்து வாதம் சிதறாமல் எந்த இடத்திலையும் ஒரு வெறுப்புணர்வு கொண்டு வர முடியாத அளவுக்கு அவர்களை கட்டுப்படுத்தி RSS பேரணியை ரொம்ப குறுகலான இடத்தில் முடித்து அம்மையா ஜெயலலிதா வெற்றி கண்டார். அந்த இடத்துல RSS எந்த ஒரு நகர முடியாம தவிச்சு போயிருந்தாங்க. அவர்களுடைய நல்வாய்ப்பாக, தமிழ்நாட்டின் கெடுவாய்ப்பாக அம்மையா ஜெயலலிதாவுடைய உடல்நிலை கோளாறு காரணமாக போய் அட்மிட் ஆகுறாங்க. அட்மிட் ஆன அடுத்த நாள்ல இருந்து பிஜேபி பிளஸ் RSS கும்பல் முழுமையா கொஞ்சம் கொஞ்சமா அதிமுகவை ஆக்கிரமிப்பு செய்து அம்மையார் இறந்த பிறகு யார் அடுத்து ஆட்சி கட்டில ஏறுவாங்கிறப்ப அம்மையார் இறந்ததுக்கு பார்வையிட வந்த மோடி அவர்கள் என்ன பண்றாருன்னா, சசிகலா எடப்பாடி இவங்களை சேர்த்து வச்சு ஒரு கூட்டம் போட்டு நடத்துறாரு. நாம என்னன்னா அன்னைக்கே நம்ம சொல்றோம், எங்க அதிமுக ஒரு பெரிய கட்சி, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பாஜக ரொம்ப சின்ன கட்சி, அவர் பிரதமரா இருந்தாலும் அவருக்கு அதிகாரம் எல்லாம் இங்க ஒண்ணும் கிடையாதுன்னோ. ஆனால் அதுக்கு வேறுபாடாக என்ன நடந்துச்சுன்னா, சசிகலாவை சிறைக்கு போற நேரத்துல எடப்பாடி முதல்வர் பதவி இருக்கிறாரு. இந்த இடைப்பட்ட காலத்துல இந்த ஜெயலலிதா உள்ள இருந்தாங்களா, அந்த நேரத்துல கூட எதெல்லாம் அம்மையா ஜெயலலிதா எதிர்த்தாரோ, ஏன்னா மாநில சுயாட்சியில் எம்ஜிஆர் அவர்களும் ஜெயலலிதா அவர்களும் ரொம்ப தீவிரமா தான் இருந்தாங்க. அது அவங்களுடைய பர்சனல் ஈகோவா கூட இருக்கலாம். அந்த ஈகோவின் அடிப்படையில் தேசியவாத கட்சிகளுக்கு கொஞ்சம் விட்டு கொடுத்து பெரும்பான்மையாக எப்படியாவது மாநிலத்தில் தங்களுடைய ஆதிக்கத்தின் கீழே இருக்கணும்னு ரொம்ப தெளிவா இருந்தாங்க. ஆகவே திமுகவுடைய மாநில சுயாட்சிக்கு அதிமுக மாநில வேறுபாடு இருந்தாலும் கூட பெயரளவில் அது கிட்டத்தட்ட ஒரு சரிசமமா தான் நடந்து வச்சு, அது பர்சனல் ஈகோ காரணமா கூட அதிமுக நடத்துன்னு வச்சுக்கலாம். ஆனா அம்மையா ஜெயலலிதா ஹாஸ்பிட்டல் போய் அட்மிட் ஆன உடனே அம்மையா ஜெயலலிதா எதிர்த்த நீட் தேர்வாகட்டும், அம்மையா ஜெயலலிதா எதிர்த்த சூர்யா மின் திட்டமாகட்டும், இப்படி பல்வேறு திட்டங்களுக்கு அன்றைய பொறுப்பு முதல்வராக இருந்த
பன்னீர்செல்வம் அவர்கள் கையெழுத்து போட்டாரு. அந்நேரத்துல அம்மையா ஜெயலலிதா அப்போலோல அட்மிட் ஆயிருந்தனால என்ன நடந்துச்சுன்னு தெரியல. அதன் பிறகு அவர் இறந்து போனதுனால அந்த கையெழுத்து போடப்பட்ட சரத்துக்கெல்லாம் வச்சுக்கிட்டா இன்னைக்கு நம்மள நீட் தேர்வாகட்டும், இல்ல இந்த மின்சார திட்டங்கள்ல மக்கள் பெருமையா வந்து சொல்றாங்களா, ஐயோ நாங்களா இவ்வளவு பாதிக்க போறோம்னு, அதுக்கான எல்லா காரணமும் மத்திய அரசு கொண்டு வந்த திட்டங்கள் தான். அதுக்கு கையெழுத்து போட்ட பன்னீர்செல்வம் தான் காரணம். அதை தொடர்ந்து அந்த எடப்பாடி ஆட்சியில கூட மத்திய அரசு என்ன சொன்னாலும் சரி, அந்த ஒன்றிய அரசு கொண்டு வர அனைத்து திட்டங்களையும் கண்ணை மூடிக்கொண்டு எடப்பாடி ஆதரிச்சிருக்காரு. ஆனாலும் கூட கடந்த தேர்தல்ல, நாடாளுமன்ற தேர்தல் வந்த 2024 அந்த தேர்தல்ல அதிமுக பிஜேபி ஒன்னா சேர்ந்து நிற்கும் பொழுது எடப்பாடி ஒரு துணிச்சலான முடிவெடுத்து அதிமுக தனித்து நிற்கும், அதற்கு பாஜகவோட கூட்டணி இல்லைன்னாரு. இருந்த போது அவங்களால ஒரு இடம் கூட ஜெயிக்க முடியல, பிஜேபியால ஒரு இடம் ஜெயிக்க முடியல, மொத்த இடங்களும் திமுக கூட்டணி ஜெயிச்சிருச்சு. அதன் பிறகு என்னன்னா தொடர்ச்சி அதிமுக தரப்புல ஜெயக்குமார் ஆகட்டும் இல்ல பல பேர் வந்து RSS மற்றும் பிஜேபி எதிர்ப்பு நிலைப்பாடு தான் பேசிட்டு வந்தாங்க. அதுக்கு சிறந்த உதாரணம் சொல்லணும்னா RSS உடைய 100ஆண்டு பேரணி அங்கங்க நடக்குது. அப்ப கன்னியாகுமரி மாவட்டத்துல RSS பேரணியை யாரு துவக்கி வைக்கிறானா, அன்றைக்கு கன்னியாகுமரி மாவட்ட அதிமுக மாவட்ட செயலராக இருந்த தலவாய் சுந்தரம் அவர்கள் அந்த பேரணியை கொடியசைத்து துவக்கி வைக்கிறார். அந்த செய்தி வந்தோன்னா என்னங்க ஒரு திராவிட கட்சியோட தலைவர் அதுல எம்எல்ஏ இருக்கு, இப்படி போய் பண்ணலாமான்னு பல கூக்குரல் வந்த உடனே உடனடியாக எடப்பாடி அவர்கள் ஒரு முடிவெடுத்து என்ன சொல்றாருன்னா, கட்சி கட்டுப்பாட்டையும் கட்சி விதிகளையும் மீறி இது போல RSS பேரணிக்கு போய் கொடியேசி துவக்கி வச்சதுனால அவரை அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து நீக்கிற, ஒட்டுமொத்த கட்சி பதவியில எதுவுமே அவர் இல்லைன்னு ஒரு நீண்ட அறிக்கை வெளியிட்டு பதவியில இருந்து ஒரு 6 மாத காலம் விலக்கியும் வச்சிருந்தாங்க. இது ரொம்ப இல்ல, ஒரு வருஷத்துக்குள்ள நடந்ததுதான். ஆனா இந்த முறை பாத்தீங்கன்னா இந்த முருகர் மாநாடாகட்டும் இல்ல இந்த RSS 100ஆண்டு பேரணி கோவையில் நடந்தது எல்லாமே அதிமுக மாஜி அமைச்சர்கள் வெளிப்படையா எந்த கூச்ச நாச்சம் நம்ம கலந்துக்கிறாங்க. அந்த 2 கூட்டங்கள்ல என்ன பேசப்படுதுன்னா திராவிடத்துக்கு எதிரான கருத்தியல் எல்லாம் பேசியிருக்காங்க. இத கூடுதலா ஆதீனங்கள் தமிழ் வளர்ப்போம், தமிழ் தான் எங்களுக்கு உயிர், ஆன்மீகம் வந்து தமிழ் தான், அப்படி பேசிட்டு இருக்கு. இந்த ஆதீனங்கள்ல பெரும்பான்மையான ஆதீனங்கள் சில நேரம் திராவிட கட்சிகள் பக்கம் சில நேரம் RSS பக்கம் தாவு வாங்குறது இயல்பா நடக்கிறதா. அந்த வகையில இந்த RSS 100ஆண்டு கூட்டத்தை கோவையில பேரூர் மடம் தான் ஏற்பாடு பண்ணிருக்குங்கிறது அதை விட மோசமான விஷயம். பேரூர் மடம் மட்டும் இல்ல, இங்க இருக்கிற முருகனை பேசக்கூடிய கௌமார மட அறிவர் எல்லாம் அதை கலந்துக்கிட்டாங்க. நம்ம என்ன கேட்கணும், RSSங்கிறது ஒரு கலாச்சார மத அமைப்பு தான், அந்த அமைப்புக்கு கட்டுப்பட வேண்டிய எந்த இது கிடையாது. ஆனா ஆளுகின்ற ஒன்றிய அரசு மதவாத பிஜேபி இந்துத்துவ அரசுங்கிறதுனால அந்த அரசுக்கு பயந்து தங்கள் கணக்கு வழக்குல பிரச்சனை வந்துருமோன்ட்டு இந்த மடாரி வரிகளும் சேர்ந்து கொண்டு RSS வளர்க்கிற வேலையை இங்க செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. ஏன்னா ஒவ்வொரு முறை RSS பேரணி நடத்தும் பொழுதும் அதுக்கு எதிராக தமிழ்நாட்டிற்கு முற்போக்கு சக்தி போராடும். அதே போல 2023 கூட RSS பேரணி நடத்த முயற்சி இருந்த போது முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அதுக்கு அனுமதி மறுக்கிறாரு. எதிர்கட்சிகளை எல்லாம் எதிர்ப்பு தெரிவிச்சு அதை மறுக்க வைக்கிறாங்க. அதிமுக உட்பட அனைத்தும் அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. அந்த நேரத்தில் உயர்நீதிமன்றத்தில் போய் அனுமதி வாங்கி ஒரு குறிப்பிட்ட இடத்துல ரொம்ப குறுகலா நடத்தி முடிச்சாங்க. முருகர் மாநாடு அதே போலதான் நடந்துச்சு. இந்த வகையில தமிழ்நாட்டில் இருக்க ஒட்டுமொத்த முற்போக்கு திராவிட சக்திகள் அனைத்தும் RSS மற்றும் இந்துத்துவ கருத்தில எதிர்த்து போராடி கொண்டிருக்கும் நிலையில் அதிமுகவின் மாஜி அமைச்சர்கள் தங்கள் கட்சியின் பெயரில் இருக்கிற அண்ணா மற்றும் திராவிட இந்த 2 சொல்லுக்கு அர்த்தம் தெரியுமா தெரியாதா, தெரிஞ்சுதான் இந்த கூட்டத்தை கலந்துக்காங்களா இல்ல தெரியாதா, இல்ல ஒருவேளை அம்மையா ஜெயலலிதா இதெல்லாம் தெரிஞ்சுதான் இந்த அமைச்சர்கள் வெறும் காலில் விழுந்தா போதும், நீங்க அதை மட்டும் பாருங்க, அவங்க அறிக்கையில நானே வெளியிட்டுக்கிறேன், அந்த அம்மாவே கையெழுத்து போட்டு வெளியிட்டாங்க, இவங்க எல்லாம் மக்கு பசங்கன்னு அடிக்கடி அரசியல் விமர்சனம் சொல்லுவாங்க. அதை நிரூபிக்கும் வகையில் தான் தற்போது இந்த அதிமுகவோட செயல்பாடு இருக்குது. ஏன்னா அதிமுகல 1ஆம் கட்ட 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட அனைத்து தலைவர்களும் அவருடைய அனைத்து காரியங்கள்லயும் பாஜக தலைவர்கள் இல்லாம எதுவுமே செய்ய மாட்டேங்கிறாங்க. அது யார் வீட்டு கல்யாணம் தான் சரி. ஏன்னா SP வேலுமணி வீட்டு கல்யாணம் நடக்குது, அந்த கல்யாணத்துக்கு சிறப்பு விருந்தினர் யாரு, நைனா நாகேந்திரன் அண்ணாமலை இவங்க தான் வராங்க தவிர எடப்பாடி பழனிசாமி 2வது நாள் தான் வந்து கலந்துக்கிறாரு. அதிமுக கட்சியின் தலைவர் யாரு, எடப்பாடி பழனிசாமி. ஆனா அவர் 2வது நாள் தான் வர முடியுது. தலைவர் பொதுச் செயலாளர் பதவி தான், இப்ப அதுக்கு அவர் தான் வர முடியுது. ஆனால் அந்த நிகழ்ச்சியில் முழுக்க பிஜேபி தரப்புல நடந்துச்சு. ஏன்னா கடந்த தேர்தல் கூட கோவையில பிஜேபி அதிகமான வாக்கு வாங்கினதுக்கு SP வேலுமணி தான் காரணம். அவர் மேல இருக்க அந்த வழக்குகள், ஊழல் செஞ்சு பல வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அந்த வழக்குகள் எல்லாம் விசாரணைக்கு வந்தா தன்னுடைய அரசியல் வாழ்வு ஒட்டுமொத்தம் பாதிக்கப்படுங்கிறதுனால மத்திய அரசோட அன்னைக்கே சரணடைஞ்சிட்டார். அதன் வெளிப்பாடாக தான் இங்கு கோவை மண்டலம், அது குறிப்பா மேற்கு மண்டல பகுதிகளில் பாஜக கூடுதல் வாக்கு வாங்குவதற்கு அதிமுகவின் மாஜி அமைச்சரான SP வேலுமணி தான் காரணம். அவங்க கட்சியோட செயற்குழு கூட்டத்திலே கடுமையான சண்டைலாம் வந்திருக்கு. இந்த சூழல் தான் முன்னாடி கூட்ட மாதிரி செல்லூர் ராஜு, கடம்பூர் ராஜு மற்றும் இவர் SP வேலுமணி இவங்க எல்லாம் RSS பிஜேபி கொடுத்த ரொம்ப நெருக்கமாகிறதும், எடப்பாடி ஜெயக்குமார் போன்ற ஆட்கள் அதெல்லாம் காணாமல் போறது நிகழ்வு நடக்குது. எது எப்படி இருந்தாலும் தமிழ்நாட்டு மக்களின் உணர்வு என்பது மதசார்பற்ற அரசு என்பதை
முழுதாக வாங்கி கொடுத்து, ஏன்னா மதசார்பற்ற அரசு நம்ம ஒண்ணும் சொல்ல கிடையாது. இந்திய அரசியலமைப்பு சட்டம் வரையறுத்து அந்த மதசார்பற்ற அரசுங்கிற நிலைப்பாட்டுல இந்த மக்கள் தெளிவா இருக்கனால்தான் ஒவ்வொரு முறையும் அது கிட்டத்தட்ட எம்ஜிஆர் காலமாக இருக்கட்டும், இல்ல ஜெயலலிதா காலமாகட்டும், இல்ல கலைஞர் கருணாநிதி காலமாக இருந்தாலும், இன்று மு.க. ஸ்டாலின் காலம், இது எந்த காலத்திலையும் இங்க RSS பிஜேபிங்கிறது ஒரு பெரிய சக்தியா வளர முடியல. அந்த நம்பிக்கையில தான் இங்க இருக்க மக்களுடைய படிப்பு கல்வி அனைத்தும் போயிட்டு இருக்கு. ஏன்னா கல்விக்கான நிதியை கூட இன்னைக்கு ஒன்றிய அரசு நிறுத்தி வச்சிருக்கு, 3 வருடம் நிறுத்தி வச்சிருக்கு. அது இல்லாம அனைவருக்கும் கல்விங்கிற அந்த கல்வி திட்டத்துல மாணவர் பயன்பெற முடியாம தவிச்சிட்டு இருக்காங்க. இத்தகைய சூழல்ல பிஜேபி மற்றும் RSS கூட்டங்கள் அதிமுக அமைச்சர்கள் இப்படி கலந்து கொள்வது அவர்களுக்கு மானம் வெக்கம் சூடு சொரணை இருக்கிறதா என்று தமிழக மக்களை கேள்வி எழுப்ப வைக்கிறது.